Okay, பசங்களா இந்த question பார்க்கலாம். Examine whether the function f given by f of x equal to x square is continuous at x equal to 0 னு கேட்டிருக்காங்க. So என்ன கேட்டிருக்காங்க? ஒரு function கொடுத்திருக்காங்க, அதோட definition கொடுத்திருக்காங்க, அது வந்து x is equal to 0 அப்படிங்கிற ஒரு particular pointல continuous-ஆ இல்லையா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ல ஒரு ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டியை செக் பண்றது? ரொம்ப சிம்பிள். ரெண்டு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட், அந்த ஃபங்க்ஷன் அந்த பாயிண்ட்ல எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையா, அதுக்கு அங்க ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணணும். அது அங்க எக்ஸிஸ்டாவே ஆள வச்சுக்கோங்க. x is equal to 0ல f of x டிஃபைன்டா இல்லன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து உங்க ஆன்சர் அங்கேயே முடிஞ்சுது. இந்த ஃபங்க்ஷனே இங்க எக்ஸிஸ்ட் ஆகல, அதனால வந்து கண்டிப்பா கண்டினியூஸா இருக்க முடியாது அப்படின்னு நீங்க எழுதி முடிச்சிடலாம். சப்போஸ் அந்த ஃபங்க்ஷன் அந்த பாயிண்ட்ல எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா செகண்ட் ஸ்டெப் நீங்க செக் பண்ணுவீங்க. செகண்ட் ஸ்டெப் என்னது? x வந்து அந்த பாயிண்ட் பக்கத்துல வரும்போது லெஃப்ட் சைட்லயோ ரைட் சைட்லயோ அதை அப்ரோச் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ல f of x ஸ்கொயரோட வேல்யூ என்ன, f of x ஓட வேல்யூ என்ன, ஓகே. அப்புறம் எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட்ல f of 0, இங்க x is equal to 0 கொடுத்திருக்காங்க, f of 0 ஓட வேல்யூ என்ன. சோ லிமிட் as x tends to 0 ல வந்து f of x ஓட வேல்யூ என்ன and f of 0 ஓட வேல்யூ என்ன. இந்த ரெண்டு வேல்யூ மேட்ச் ஆச்சுன்னா finish. உங்க ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அட் x is equal to 0 அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே, இந்த क्वेश्चन ஆன்சர் பண்றதுக்கு இந்த செக்ஸ் ரெண்டுத்தையும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்டிங்கா இல்லையா x is equal to 0 ல அப்படின்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நோட் that the function is defined at the given point x is equal to 0. ஏன்னா x வந்து 0வா இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன, f of x ஓட வேல்யூ என்ன. f of x எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க? x ஸ்கொயர்னு டிஃபைன் பண்ணிருக்காங்க. சோ x ஸ்கொயர், x வந்து 0, so 0 square. 0 square வந்து ஒரு வேல்யூ இருக்கு, அதாவது 0. So the function is defined at the point x is equal to 0 and its value is 0. So first check வந்து complete, tick. Second check, now find the limit of the function at x is equal to 0. இதுக்கு முந்தின வீடியோல லிமிட்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இன்னொரு தடவை பிரீஃபா சொல்றேன். அதாவது இந்த வேல்யூ நோக்கி x வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்தும் ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்தும் அப்ப f of x ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் क्वेश्चन. x ரொம்ப பக்கத்துல ஒரு வேல்யூ வரும்போது, that is 0.00001 அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து 0 நோக்கி வர ஒரு பாயிண்ட். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து 0 நோக்கி வர பாயிண்ட் வந்து -0.0000009 அந்த மாதிரி ஒரு வேல்யூ. சோ x வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகும்போது 0 பக்கத்துல f of x ஓட வேல்யூ ஆல்மோஸ்ட் f of 0 ஓட வேல்யூ தான் எடுத்துக்கும். ஓகே, சோ f of x ஓட வேல்யூ ஆல்மோஸ்ட் f of 0 ஓட வேல்யூ தான் எடுத்துக்கும். அதாவது லிமிட் x tends to 0 ஓட வேல்யூ வந்து 0 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம அப்ராக்சிமேட்டா எழுதலாம். ஏன்னா x வந்து ஆல்மோஸ்ட் 0. ஓகே, சோ இப்போ வந்து 0 ஸ்கொயர் ஓட வேல்யூ என்னது? 0. அதே மாதிரி f of 0, அதாவது f of x at x is equal to 0, அதோட வேல்யூ என்னது? 0 ஸ்கொயர், அதாவது 0. இது ரெண்டும் மேட்ச் ஆகுதா? இதுவும் 1ம் 2ம் மேட்ச் ஆகுதா? எஸ், மேட்ச் ஆகுது. So f is continuous at x is equal to 0. So நீங்க என்ன எழுதணும்? ரெண்டு ஸ்டெப் எழுதணும் இங்க. லிமிட் as x tends to 0 of f of x, அதோட வேல்யூ என்னது, and actual f of 0 ஓட வேல்யூ என்னது. இது ரெண்டு கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா, ரெண்டுத்து ஈக்குவல்னு காமிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். continuous at x is equal to 0 அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். the function is continuous at x is equal to 0. ஓகே பசங்களா, இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப எக்ஸைட்டிங்கான எக்ஸாம்பிள். நீங்களா ரெடியா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பேர் தான் அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துக்கலாம் டக்குன்னு. இந்த ஃபங்க்ஷன் எப்படின்னா, நீங்க ஒரு நெகட்டிவ் நம்பர் உள்ளார கொடுத்தீங்கன்னா அது பாசிட்டிவா வெளியில அனுப்பும். எப்படின்னா அது வந்து நெகட்டிவால மல்டிப்ளை பண்ணி பாசிட்டிவா வெளியில அனுப்பும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் தானே, அதனால. ஆனா நீங்க 0வோ இல்ல ஒரு பாசிட்டிவ் நம்பரையோ உள்ள கொடுத்தீங்கன்னா அது அப்படியே வெளியில அனுப்பிச்சிடும், சேஞ்சே இல்லாம. அதான் இந்த ஃபங்க்ஷனோட பியூட்டி. இது பேர் தான் அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன். ஓகேவா? சோ இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் என்னது? ஒரு நெகட்டிவ் நம்பர் உள்ளார அமிச்சிங்கன்னா, that is x is less than 0 அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் இன்புட்டை உள்ளார கொடுத்தீங்கன்னா அது வந்து அதை மைனஸால மல்டிப்ளை பண்ணி வெளியில கொடுத்துரும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். சோ வெளியில வரும்போது பிளஸ்ஸா வெளியில வந்துடும், இந்த எக்ஸாம்பிள் மாதிரி. ஆனா நீங்க 0வோ இல்ல கிரேட்டர் than 0வோ ஏதாவது நம்பர் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே வெளியில அமிச்சிடும். சோ எப்பவுமே இதோட அவுட்புட் வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். சோ f of -100 என்ன நடக்கும்? மைனஸ், இது லெஸ் than 0. ஸோ மைனஸ் வந்து மைனஸால மல்டிப்ளை ஆகி தான் வெளியில வரும், +100 வெளியில வரும். அதுவே நீங்க f of +100 கொடுத்தீங்கன்னா
இந்த ஸ்டெப்பே நடக்காது, டைரக்டா அது அப்படியே வெளியில வந்துடும், +100 வெளியில வந்துடும். அதான் இந்த ஃபங்க்ஷனோட பியூட்டி. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன். இப்போ என்ன கேட்குறாங்க, அட் x is equal to 0 இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லையா அப்படி செக் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபங்க்ஷன் நல்லா டிஃபைன் பண்ணிக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு எழுதியிருக்காங்க, அது நீங்களும் பண்ணணும் எக்ஸாம்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்ததுனால இது அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், -x if x is less than 0 and it is equal to x if x is greater than or equal to 0 அப்படின்னு நீங்க எழுதிக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் நீங்க என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷன் வந்து x is equal to 0ல எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு நீங்க பார்க்கணும். நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ் செக் பண்ணணும் அந்த பாயிண்ட்ல. ஸோ f of 0ல வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதா, எஸ். f of 0ல அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 0 என்னது 0 தான். அதான் வந்து இந்த செகண்ட் டெஃபினிஷன் பாருங்க, x is greater than or equal to 0னா அது அப்படியே வெளியில வந்துடும் அவுட்புட். இன்புட் அண்ட் அவுட்புட் ஆர் த சேம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட்ஸ் அட் x is equal to 0. அடுத்தது வந்து இது வந்து கண்டினியூஸானு செக் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், லிமிட்ஸ் செக் பண்ணணும். ஸோ ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள். செக் த பாயிண்ட்ஸ் வேர் த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் f of x is equal to k is continuous அப்படின்னு கேட்டிருக்காங்க. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ f of x ஓட அவுட்புட் எல்லா இடத்துலயும் ஒரு கான்ஸ்டன்ட் தான். அந்த கான்ஸ்டன்ட் வந்து k அப்படின்னு இங்க காமிச்சிருக்காங்க, டினோட் பண்ணிருக்காங்க. ஸோ எங்க பார்த்தாலும் நீங்க எந்த x உள்ள போட்டாலும், ரியல் நம்பர் x உள்ள போட்டாலும் அவுட்புட் உங்களுக்கு எப்பவுமே k தான் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸானு செக் பண்றதுக்கு ரெண்டு திங்ஸ் செக் பண்ணணும் as usual. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் c அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஆர்பிட்ரரி பாயிண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதா, இதுக்கு வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அப்படி எஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா செகண்ட் வந்து நம்ம லிமிட் as x tends to c of f of x is equal to f of c அப்படின்னு செக் பண்ணணும். இது ரெண்டுமே வந்து மீட் ஆச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். மீட் ஆகலைன்னா டிஸ்கண்டினியூஸ்னு சொல்லணும். ஸோ எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபங்க்ஷன் k கண்டினியூஸ்னு கேட்குறாங்க கொஸ்டின்ல. ஸோ நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் c அப்படின்னு சொல்லிட்டு, c வந்து ரியல் நம்பர்ல பிலாங் ஆகுது அப்படி சொல்லலாம். பிலாங் சைன் இது இப்படி e மாதிரி வரும், இது பேர் எப்சிலான், இது வந்து பிலாங்ஸ் டுன்னு அர்த்தம். ரியல் நம்பர், செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். ஓகே, ஸோ c அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் நம்பர் வந்து ரியல் நம்பர்ல பிலாங் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் f of c வந்து என்ன வேல்யூ, c வந்து டெஃபினெட்லி வந்து ஏதாவது ஒரு வேல்யூ டொமைனுக்குள்ள, டொமைன்னா x எடுக்கக்கூடிய ஒரு வேல்யூ தான் c. எல்லா எக்ஸ்லயுமே அவுட்புட் வந்து எப்பவுமே k தான், f of x எப்பவுமே k தான். ஸோ f of c-யும் k தான் இருக்கணும். அதாவது நீங்க எந்த நம்பரை உள்ள போட்டீங்கனாலும் f of 1-ம் k தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு, ஏன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். f of 900-ம் k தான், புரியுதா? f of any x வந்து k தான், x ஒரு ரியல் நம்பரா இருந்ததுன்னா. ஸோ f of c அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனோட வேல்யூவும் k தான் இருக்கும். ஸோ எஸ், ஏதாவது ஒரு ஆர்பிட்ரரி ரியல் நம்பர் c-ல வந்து f of c-யோட வேல்யூ k, இட் எக்ஸிஸ்ட்ஸ். கேங்கிறது ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டன்ட், அதனால இங்க எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மீட் ஆயிடுச்சு, தட் இஸ் திஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட்ஸ் அட் சம் பாயிண்ட் c. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அதான் எழுதியிருக்காங்க. The function is defined at all real numbers and by definition its value at any real number is equal to k. Let c be some real number. Then first of all the function exists at c. Okay, next விஷயம், so f of c is equal to k. அதான் ஃபர்ஸ்ட் நம்ம எழுத வேண்டிய விஷயம், f of c is equal to k. Then second thing நம்ம என்ன செக் பண்ணணும், லிமிட்டை செக் பண்ணணும். as x tends to c, x வந்து xங்கிற ஒரு வேரியபிள் வந்து cங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் ரொம்ப பக்கத்துல வரும்போது அவுட்புட் வேல்யூ என்னது? ஸோ லிமிட் as x tends to c f of x ஓட வேல்யூ என்னது? f of x ஓட வேல்யூ எல்லா இன்புட் வேல்யூஸ் x-க்கும் f of x ஓட வேல்யூ k தான். ஸோ வந்து x வந்து c பக்கத்துல வரும்போதும் அதோட அவுட்புட் வந்து எப்பவுமே k தான். ஸோ இதை வந்து f of x k-ன்னு எழுதிடலாம். ஸோ அதனால தான் இப்படி செகண்ட் ஸ்டெப்ல இப்படி எழுதியிருக்காங்க, லிமிட் as x tends to c of k தான், limit as x tends to c of f of x. ஓகே, அது என்னது? k தான் அவுட்புட். அதாவது xங்கிற ஒரு வேல்யூ வந்து c அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ பக்கத்துல வரும்போது லெஃப்ட் சைட்ல இருந்தும் ரைட் சைட்ல இருந்தும் என்ன இன்புட் நம்ம கொடுத்தாலும் f of x ஒரு வேல்யூ அவுட்புட் வந்து k தான். ஸோ அதான் இங்க எழுதியிருக்காங்க. ஸோ ஃபைனலி நீங்க பாத்தீங்கன்னா லிமிட் as x tends to c of f of x is equal to k which is also equal to f of c. அதனால இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். Since f of c is equal to k is equal to limit x tends to c of f of x for any real number, the function f is continuous at every real number. So c அப்படிங்கிறது எந்த ரியல் நம்பரா வேணாலும் எடுக்கலாம், அப்படிதான் நம்ம அசியூம் பண்ணோம்.
ஸோ வந்து எல்லா ரியல் நம்பர் சிலையும் வந்து இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். ஸோ எல்லா ரியல் நம்பர்ஸ்லையும் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். இப்போ நான் ரியல் நம்பர்ஸ்ல இது ஏன் கண்டினியூஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போயிடும். ஏன்னா நான் ரியல் நம்பர்ஸ்னா இமேஜினரி நம்பர்ஸ், அதுல இருந்து நம்மளால கமெண்ட் பண்ண முடியாது இந்த பிஹேவியரை. ஸோ நம்ம ஜென்ரலாகவே வந்து எல்லா நம்பர்ஸும் நம்ம யோசிக்கும் போது டெசிமல்ஸாக இருக்கட்டும், ஃப்ராக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஹோல் நம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிற டொமைன்குள்ள தான் ஃபாலோ ஆகும். ஸோ நம்ம ரியல் நம்பர்ஸ் தான் எப்பவுமே கன்சிடர் பண்ணுவோம் டொமைனா பை டிஃபால்ட். அதாவது நம்மளுக்கு டொமைன் எதுன்னு புரியலன்னா, என்னென்ன இன்புட் வேல்யூலாம் பாசிபிள்னு புரியலன்னா யூஸ்வலி ரியல் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால ரியல் நம்பர்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க செட்ஸ்ல வந்து டொமைன்னா என்னன்னு கொஞ்சமே பாருங்க. அதே மாதிரி வந்து செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸோட டெஃபினிஷன் ஒரு தடவை பாருங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டிக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு, அதை போய் ரிவைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும். செகண்ட் விஷயம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிச்சுன்னா லிமிட் ஆஸ் எக்ஸ் டென்ஸ் டு தட் பர்டிகுலர் வேல்யூ. அதாவது ஏதாவது ஒரு வேரியபிள் வந்து அந்த வேல்யூ லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் வந்து இட் ஷுட் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் தட் கான்ஸ்டன்ட் எஃப் ஆஃப் சி. இதுதான் வந்து கண்டினியூட்டிக்கு ரெக்வயர்மெண்ட்ஸ், அதான் செக் பண்ணிருக்கோம். ஓகே, எக்ஸாம்பிள் 6க்கு போலாம். நெக்ஸ்ட் பசங்களா டயர்ட் ஆகாதீங்க, நிறைய பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஓகே, ப்ரூவ் தட் தி ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் on real numbers given by f of x is equal to x is continuous at every real number. ப்ரூஃப் கேட்டிருக்காங்க, ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து நம்மளே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டுட்டோம்னா, இப்போ என் பேர் வந்து சுவின்னு வச்சுக்கோங்க. சுவி உள்ள வந்துச்சுன்னா சுவி தான் வெளியில வரும். யாரு உள்ள போறாங்களோ அப்படியே வெளில வருவாங்க. அதான் இந்த ஃபங்க்ஷனோட அழகு. அதனால அது பேர் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். எக்ஸ் உள்ள போச்சுன்னா எக்ஸே வெளியில வரும். ஓகே, இதான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். f of 1 is equal to 1, f of 2 is equal to 2, f of 999 is equal to 999. இந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லா ரியல் நம்பர்ஸ்லயும் கண்டினியூஸ்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது எல்லா ரியல் நம்பர்லயும் எக்ஸிஸ்டிங்னு ப்ரூவ் பண்ணணும். the function is clearly defined at every point. ஏன் இட்ஸ் கிளியர்லி டிஃபைன்ட்? ஏன்னா எல்லா பாயிண்ட்லயுமே எந்த ரியல் நம்பர் எடுத்தீங்கனாலும் அந்த ரியல் நம்பரே வெளியில வந்துடும். ரியல் நம்பர் Rn குறிச்சுக்கலாம். எல்லா ரியல் நம்பர்லயும் வெளியில வந்து உங்களுக்கு அந்த ரியல் நம்பர் கிடைச்சிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன்ட் அட் எவ்ரி பாயிண்ட். அண்ட் f of c is equal to c for every real number c. அதனால இந்த ஃபங்க்ஷன் first of all it exists. First condition satisfied. Second condition, limit as x tends to c of f of x நம்ம செக் பண்ணணும். இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? f of c க்கு ஈக்குவலா இருக்கணும். f of c அதாவது எந்த கான்ஸ்டன்ட் c உள்ள போட்டாலும் c தான் வெளியில வரும். இப்போ நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? limit as x tends to c of f of x should be equal to f of c should be equal to c. அப்படி இருந்ததுன்னா இது வந்து கண்டினியூஸ் நம்ம சொல்லலாம். f of x வந்து என்னது? limit as x tends to c f of x. x so c ன்னு ஒரு நம்பர் இருக்கட்டும், ரியல் நம்பர். ஒரு x c பக்கத்துல வரும்போது லெஃப்ட் சைடுல இருந்தோ இல்ல ரைட் சைடுல இருந்தோ f of c ஓட வேல்யூ என்ன? f of x ஓட வேல்யூ என்ன? x வந்து c பக்கத்துல வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் c க்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்படின்னா f of x வந்து ஆல்மோஸ்ட் f of c க்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. f of c ஓட வேல்யூ என்னது? c. so limit as x tends to c, அதாவது x வந்து c பக்கத்துல வரும்போது c ஆவே மாறிடும் கிட்டத்தட்ட. so f of c வந்து அவுட்புட் வந்து c தான். ஓகே, so limit as இது f of x ஓட ஐடென்டிட்டி x, ஆனா x c பக்கத்துல வரும்போது அதோட வேல்யூ என்னது? c. f of x ஓட ஐடென்டிட்டி x, அதான் இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன், அதான் இங்க எழுதியிருக்காங்க செகண்ட் ஸ்டெப்ல. ஆனா x வந்து c பக்கத்துல வரும்போது x c ஆவே மாறிடும், அதனால அவுட்புட் வந்து c. சோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம்? limit as x tends to c of f of x is equal to f of c is equal to c அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். இது ஈக்குவல் டு இது is equal to இது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். Thus limit f of x tends to c f of x is equal to c is equal to f of c. Hence the function is continuous at every real number. ஏன்னா நம்ம cங்கிறது வந்து ஜெனரலா எடுத்துருக்கோம், என்ன ரியல் நம்பர் வேணாலும் இருக்கலாம். இப்படிதான் நீங்க ப்ரூஃப் எழுதணும். அதாவது f of x வந்து அதோட ஐடென்டிட்டி வந்து x, அதோட அவுட்புட். ஆனா x வந்து c பக்கத்துல வரும்போது x c ஆ மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஜென்ரலா வந்து கண்டினியூட்டியை டிஃபைன் பண்ணது இல்லை. நம்ம எப்பவுமே வந்து ஒரு பாயிண்ட் சி அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் டொமைன்லேருந்து. அதாவது அந்த ஃபங்க்ஷனோட இன்புட் பாசிபிள் இன்புட் வேல்யூஸ்லேருந்து ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் சி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அந்த பாயிண்ட்ல மட்டும் நம்ம செக் பண்றோம் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இல்லையான்னு. ஃபார் எக்ஸாம்பிள் x is equal to 0 or x is equal to c or any other constant வேல்யூலாம் செக் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும்.
இப்போ நம்ம கொடுக்க போற செகண்ட் டெஃபினேஷன் இங்க இருக்குல்ல இந்த பேஜ்ல, இது வந்து ஒரு ஜெனரல் டெஃபினேஷன். அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லா இடத்துலயும் கண்டினியூஸா இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெஃபினேஷன். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் சி நம்ம பார்க்க போறது இல்ல, ஜெனரலா அந்த ஃபங்க்ஷனை ஃபுல்லாவே பார்க்க போறோம் கண்டினியூட்டியை பார்க்கறதுக்கு. ஸோ என்ன டெஃபினேஷன் பார்க்கலாம். A real function f is said to be continuous if it is continuous at every point in the domain of f. அதாவது f அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து x அப்படிங்கிற இன்புட் எடுத்துக்குதுன்னா இந்த xக்கு வந்து பாசிபிளா வந்து எல்லா ரியல் நம்பர்ஸும் இன்புட்டா இருக்க முடியும்னா இந்த ரியல் நம்பர் தான் டொமைன் ஆஃப் x. அதாவது பாசிபிள் இன்புட் வேல்யூஸ் தான் டொமைன் நம்ம சொல்லுவோம். எல்லா பாசிபிள் இன்புட் வேல்யூஸ்க்கும் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா எல்லா பாசிபிள் இன்புட் வேல்யூஸ்க்கும் வந்து லிமிட் as x tends to c of f of x is equal to f of c இருந்ததுன்னா அப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து continuous at every single point in its domain அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப ஜெனரலாவே இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னு சொல்லலாம். ஒரு பாயிண்ட்ல மட்டும் இல்ல பட் எல்லா பாயிண்ட்ஸ்லயும். Okay, so இது extended definition பார்க்கலாம். This function requires a bit of elaboration. அதாவது இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கணும்னா, suppose f is a function defined on a closed interval ab. Okay, ab வந்து ஒரு டொமைன்னு சொல்றாங்க. அதாவது எங்கேயோ ஆரம்பிக்குது, say for example -100 up to +100. இந்த ரேஞ்சுக்குள்ள எல்லா இன்புட் வேல்யூஸும் இருக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து இதுதான் a, இதுதான் b. ஓகே, அப்படின்னு சும்மா சொல்றாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு உதாரணத்துக்கு. Suppose the function is defined on a closed interval ab. Then for f to be continuous, ரெண்டு conditions satisfy ஆகணும். f continuous இருக்கணும்னா இந்த டொமைன்ல. First, it needs to be continuous at every point in ab, including a and b. அதாவது -100 அப்படிங்கிற வேல்யூலயும் சரி, -99, -99.9, -98, +98, +100, 0 எல்லா வேல்யூ including -100 to +100 and in between -100 to +100 இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கணும். அப்பதான் வந்து என்டையர் டொமைன் குள்ள இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்குன்னு சொல்லலாம். Continuity of f at a means that limit as x tends to a, ரைட் சைட்ல இருந்து பிளஸ் சிம்பிள் இங்க எழுதிருக்காங்க பாரு a பக்கத்துல, அது ஏன்னா வந்து ரைட் சைட்ல இருந்து நம்ம அப்ரோச் பண்ணும்போது இந்த லிமிட் ஆஃப் f of x வந்து f of a இருக்கணும். அதே சமயத்துல இன்னொரு பாயிண்ட் b எடுத்தோம்னா அந்த b ல இருந்து நம்ம லெஃப்ட் சைட்ல இருந்து வரும்போது இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கணும். ஏன் இப்படி எழுதிருக்காங்க? சோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்க இருந்து எங்க வரைக்கும் டிஃபைன்னு பாத்தீங்கன்னா a ல இருந்து b வரைக்கும் இன்புட் வேல்யூ பாசிபிள் இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன் ஆன் a closed interval ab. இப்ப இந்த ஃபங்க்ஷன் எங்கெங்கெல்லாம் கண்டினியூஸா இருக்கணும்? நம்ம a வந்து ரைட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணும்போது கண்டினியூஸா இருக்கணும். அதே சமயத்துல b வந்து b ஓட லெஃப்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணும்போது கண்டினியூஸா இருக்கணும். சோ x வந்து b வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணும்போது லிமிட் ஆஃப் f of x should be equal to f of b. அதே சமயத்துல a வந்து ரைட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணும்போது x, a வந்து ரைட் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணும்போது x, அதாவது இந்த சைட்ல இருந்து a அப்ரோச் பண்ணும்போது x, லிமிட் ஆஃப் f of x should be equal to f of a. இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதே மாதிரி பார்டர்ல மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகாம உள்ள ஃபுல்லா இந்த லிமிட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்ப வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் த்ரூ அவுட் தி டொமைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் வந்து a பிளஸ் எழுதணும், a மைனஸ் எழுதக்கூடாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, a மைனஸ் எழுதணும்னா என்ன அர்த்தம்னா x வந்து a வந்து லெஃப்ட்ல இருந்து அப்ரோச் பண்றதுன்னு அர்த்தம். மைனஸ்னா லெஃப்ட்ல இருந்து அப்ரோச் பண்றது does not make sense. இதுக்கு வந்து மீனிங்கே இல்ல. ஏன்னா வந்து ஏக்கு வெளியில ஆயிடுறது, இந்த ஏரியா ஃபுல்லா இந்த டொமைன்லயே கிடையாது. ஓகே, ஏ பி அப்படிங்கிற இன்டர்வல் வந்து ஏவையும் பிவியும் இன்க்ளூட் பண்ணும், ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற எத்தனை நம்பரையும் இன்க்ளூட் பண்ணும். ஆனா ஏவோட லெஃப்ட் சைட்ல இருக்கிற நம்பர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணாது, பியோட ரைட் சைட்ல இருக்கிற நம்பர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணாது. ஸோ நம்மளால பியை வந்து ரைட்ல இருந்து அப்ரோச் பண்ண முடியாது, ஏவையும் லெஃப்ட்ல இருந்து அப்ரோச் பண்ண முடியாது. ஸோ ஏ மைனஸ் நீங்க எழுத முடியாது, பி பிளஸ் நீங்க எழுத முடியாது, a plus b minus தான் எழுத முடியும். ஓகே, அதான் இங்க எழுதிருக்காங்க. observe that this and this does not make sense. b ரைட்ல இருந்து அப்ரோச் பண்ண முடியாது, a வை லெஃப்ட்ல இருந்து அப்ரோச் பண்ண முடியாது. ஏன்னா வந்து a வும் b வும் மட்டும் தான் வந்து இந்த இன்டர்வல். a between a and b, not beyond b and not before a. before a கிடையாது, beyond b, b க்கு அப்புறமா கிடையாது. ஓகே, சோ திரும்பி சொல்லணும்னா x வந்து a வந்து ரைட்ல இருந்து அப்ரோச் பண்ணும்போது b லெஃப்ட்ல இருந்து அப்ரோச் பண்ணும்போது லிமிட் வந்து எக்ஸாக்ட்லி வந்து f of b க்கு ஈக்குவலா இருக்கணும், f of a க்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா த்ரூ அவுட் தி டொமைன் a b இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். As a consequence of this definition, f is only defined at one point
If f is only defined at one point, it is continuous there. If the domain of f is a singleton, it is a continuous function. Okay, என்ன சொல்ல வராங்க? ஸோ வந்து எஃப் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரேஞ்ச்லேயே டிஃபைனாக இருக்கு. அதாவது ரேஞ்ச்னா ஒரு இன்டர்வல் ஃபுல்லாக ஏலேருந்து பி வரைக்கும். ஆனால் சப்போஸ் எஃப் வந்து ஒன்லி ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் டிஃபைனாக இருக்கு வச்சுக்கோங்க, ஏ அப்படிங்கிற பாயிண்ட் ரேஞ்சுக்கு பதிலாக. அப்போ வந்து அந்த பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட்ல மட்டும் டிஃபைன் ஆச்சுன்னா எஃப் அஃப்கோர்ஸ் கண்டினியூஸ் அட் தட் பாயிண்ட். ஏன்னா எஃப் ஆஃப் ஏ எக்ஸிஸ்ட்ஸ் அண்ட் ஏவை வந்து நம்ம அப்ரோச் பண்ணும்போது ரைட்லேருந்தோ லெஃப்ட்லேருந்தோ அந்த இடத்துல வந்து எஃப் ஆஃப் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏன்னு எழுதிடலாம். ஸோ அந்த பாயிண்ட்ல எஃப் கண்டினியூஸாக இருக்கும். அண்ட் if the domain of f is a singleton, singletonனா ஒரு சிங்கிள் ஆல்பபெட் ஆர் ஒரு சிங்கிள் பாயிண்டா இருந்ததுன்னா டொமைன், அப்பவும் f கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ a மாதிரி ஒரு சிங்கிள் பாயிண்டா இருந்ததுனாலும் f கண்டினியூஸ், அதே மாதிரி a b அப்படின்னு ஒரு இன்டர்வெல் டிஃபைன் ஆயிருந்தாலும் f அப்பவும் வந்து f கண்டினியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு டெஃபினிஷன். இது நல்லா இன்னொரு படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும்.